வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலில் இன்றைக்கி இந்த காணொலியை பார்க்க வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம சத்தான ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, பி வைட்டமின்ஸ் இருக்குது, அப்புறம் இரும்பு சத்தும் இருக்குது. பாவக்காய் மாதிரி இதுவும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். எல்லாத்தையும் இந்த லிஸ்ட் படி எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காயோட 2 முனைகளும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு வட்ட வட்ட துண்டுகளாக அப்படியே நறுக்கி வச்சுருங்க. இது மாதிரி எல்லா கோவக்காயும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருங்க. முதல்ல ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய விடுங்க. காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம் பருப்பு மற்றும் கருவேப்பிலையை போட்டு தாளிங்க. இப்போ அடுப்பை அமர்த்தி வச்சுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3ஐயும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை கண்டிப்பாக அடுப்பை அமர்த்திட்டு இதை பண்ணுங்கள், இல்லாட்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் கருகி போயிடும். நம்ம காயெல்லாம் போட்டுட்டு அடுப்பை திருப்பி பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா காயிலெல்லாம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்க போகிறோம். இப்போ மூடியை திறந்துட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம் கிண்டி வேக வைங்க. இந்த காய் கொஞ்சம் வேகமாகவே வெந்துடும். நீங்கள் இந்த 10 நிமிஷத்துல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பூவை இப்போ போட்டுடலாம். தேங்காய் பூவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. இப்போ காயும் தேங்காய் எல்லாம் நல்லா சேர்ந்துடும். இப்போ நம்மளோட கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லாட்டி சாதத்துக்கு தொட்டுக்க பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.